மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 1 வருடத்துக்கு மேலாகிறது நம்முடைய சேனலில் நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு. அதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் செவ்வாய் பெயர்ச்சி பலன் தனித்தனியாக காணலாம். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகும்போது அல்லது மற்ற கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு ராசிக்காரர்களையும் தனி ஜாதகனையும் பார்த்தீங்கன்னா தலையெழுத்தியே மாற்றிவிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா வீடு, நிலம், சொத்து, ஒரு 10 ஏக்கரா காடு, லாரி, பஸ்ஸு, வண்டி வாகனங்கள், இப்படி அனைத்து வழியிலும் நல்லா செல்வாக்காக வசதி வாய்ப்பாக வாழலாம். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அரசு பதவி, அரசு வேலை, நல்லா அதிகாரமான உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். அதே சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் கெட்டுவிட்டால் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி ரூபா கடன் வாங்கிட்டு கடன்காரனாக வட்டி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அரசுக்கு புறம்பான வேலையில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வைக்கும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையிலிருந்து செவ்வாய் திசை நடந்தால் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை வரும்போது நிலபுல சொத்துக்கள், பல வண்டி வாகனங்கள் கடன் வாங்கினாச்சும் வாங்கிடுவாங்க. திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 2வது நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறது. திருவாதிரை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இவங்க தான் மற்றவர்களை கட்டுப்படுத்துவாங்க. இவங்க மற்றவர்களை பார்வையாலேயே பயமுறுத்துவாங்க. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லா 6 அடி உயரம், நல்லா ஹைட்டாக வெயிட்டாக இருப்பாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் அடுத்த 1.5 மாத காலம் 1/8/2026 அன்று முதல் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அடுத்த 1.5 மாத காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, 11ஆம் வீட்டின் அதிபதி சத்ரு லாபாதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அது உள்ளூர் சார்ந்தா இருக்கலாம், வெளியூர் வெளிநாடு சார்ந்தா இருக்கலாம். வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டம் முயற்சி செய்யுங்க. வெளிநாடு தாராளமாக செல்லலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடமாற்றம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகாரமாக செயல்படலாம். ஜென்மத்திலே செவ்வாய் வரும்போது உங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு, உங்களுக்கு வேலை வைப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்களே உயர் அதிகாரியாக, நீங்களே முதலாளியாக இந்த கால நேரத்தில் செயல்படலாம். ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே செவ்வாய் வரும்போது கடன் வாங்கினாச்சும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. கடன் வாங்கினாச்சும் வீடு கட்டுவீங்க. கடன் வாங்கினாச்சும் வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி கடன் வாங்கினாச்சும் உங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் மிதுன ராசிக்கு 9வது வீட்டிலே ராகு செல்வார். அப்போ இன்னொரு 4 மாத காலம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திராதிபதி ராகு மிக சிறப்பாக செல்வார். அப்போ வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம், வெளியூர் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய, தனிப்பட்ட சம்பாத்தியம்
வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அண்ணன் தம்பி ஒற்றுமை மேலோங்கும். அண்ணன் தம்பியோட இருந்து வந்த பகை விரோதம் குறையும். பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் மூலமாக இதே கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இப்போ அந்த கேஸு தீர்வுக்கு வரும். அண்ணன் தம்பி ஒற்றுமையுடன் பாக பிரிவினை செய்து கொள்ளலாம். சொத்து உங்கள் பேரில் பத்திரமாகும். ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது சிலருக்கு வருமான வரி சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதனால் வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் சரியாக வருமான வரி செலுத்தி ரசீதி வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசியில் செவ்வாய் நின்று 4ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தை பரிசுகிறார். 4வது வீட்டை செவ்வாய் பாரு செய்யும்போது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா வேறு வீடு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை உத்தியோகம் சார்ந்து வேறு வீட்டுக்கு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 4வது வீட்டை செவ்வாய் பாரு செய்யும்போது சிலர் புதிதாக வீடு கட்டலாம். வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி ஆடு மாடு வாங்கலாம். 4வது வீட்டை செவ்வாய் பாரு செய்யும்போது உங்கள் அம்மா உங்கள் தாயார் கோவப்படுற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளாதீங்க. ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே செவ்வாய் நின்று 4வது வீட்டை பாரு செய்யும்போது பயண அலைச்சல்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி நல்ல வருமானம் உண்டு. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நேர் 7வது வீட்டை செவ்வாய் புகான் பாரு செய்கிறார். கலத்தரஸ்தானத்தை செவ்வாய் பாரு செய்யும்போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் நண்பர்களிடம் கூட்டாளிகளிடம் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. 7வது வீட்டை செவ்வாய் பாரு செய்யும்போது வாழ்க்கை துணையிடம் ஒருத்தருக்கு சண்டை கட்டக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். இதனால் கூட மன அழுத்தம் மனக்குழப்பம் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஏற்படவும் வாய்ப்புண்டு. செவ்வாயுடைய 8ஆம் பார்வை மிதுன ராசிக்கு அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. 8வது வீட்டை செவ்வாய் பாரு செய்யும்போது சிலருக்கு பாட்டி வழியில் அம்மா வழியில் மனைவி வழியில் பெண்கள் வழி சொத்துக்கள் சீர்வரிசை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. செவ்வாயுடைய 8ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டத்தில் முடியும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். நீங்கள் வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் வண்டி வாகன ஓட்டுநர்களாக இருந்தீங்கன்னா அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். அதனால் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்திலே காவல்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். முருகனை கும்பிடுங்க. முருகபெருமானை வழிபட்டு அடுத்த 1.5 மாத காலம் செயல்படுங்க. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாமே வெற்றியாகவே முடியும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.